தெரியும் விஜய் மாதிரி நடிக்க சினிமால யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சினிமால நல்லா நடிப்பாரு அதே நடிப்பை இங்க வந்து நடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இல்ல என்ன உறுதித்தன்மையை கொடுக்குறீங்க நீங்க எப்படி வந்து நியாயமான கேள்விதான். அவர் ஒரு காம்ப்ரமைஸ்டா போகணும்னு நினைச்சா இன்னொரு ஒரு 3000 கோடி ரூபாய் பாத்துக்கலாம். நான் சொல்ற இந்த பரந்தூர் விஷயத்துல காம்ப்ரமைஸ்டா போகணும்னு நினைச்சா ஒரு 3000 கோடி ரூபாய் சாதாரணமா பாத்துக்கலாம். இன்னொன்னு ரொம்ப ஈஸியா போய் ஒரு ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, யார் கூட அலைன்ஸும் போயிட்டு நிம்மதியா லைஃப் ஓட்டலாம்ல. இவ்வளவு தேவையா அவருக்கு? அவர் ஒன்றும் இன்னைக்கு வந்து ஒரு 67 வயசுல நிறைய பேர் 70 வயசுல அரசியலுக்கு முயற்சி செய்தார்கள். அந்த மாதிரி வரலையே. அப்பயும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை தவிர வேற யாருமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் ஏன்னா இதுல இந்த சந்தேகங்கள் இருக்குல்ல, இந்த சந்தேகங்கள் எல்லா மக்களுக்கும் இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டா நாளைக்கு நடிக்க போயிடுவார்ப்பா அப்படின்னு இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு அவர் எடுத்த முடிவு தான். யாரும் அவர்கிட்ட சொல்லல நான் வந்தா இதை செய்வேன், இவ்வளவு பெரிய பீக்கை நான் விட்டுறேன், நான் வர்றேன், நான் இந்த அரசியல் மட்டும் தான் செய்வேன், இந்த மக்களுக்கு நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது அந்த கான்பிடென்ட் அவர் கொடுத்தனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்றதான் அவருடைய ஒரே எண்ணம். இன்னைக்கு அதை நம்பிதான் இன்னைக்கு கிராமம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது ஒண்ணு மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து இந்நேரம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க இந்த கேட்கிற கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா எல்லாருக்கும் இருந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும், சிஸ்டம் மாறணும், எல்லாம் இருக்கு. பட் இவர் டிராவல் ஆவாரா அப்படின்றது இருக்கும். கான்கிரீட்டா முடிவு பண்ணி அந்த முடிவில் ஒரு இடத்துல கூட அவர் எந்த விதத்திலையும் அவர் வந்து சறுக்கவே இல்லை. எந்த இடத்துலயும் அவர் வந்து இல்ல திரும்ப நடிக்க போலாமா அப்படின்னு எந்த இடத்துலயும் அவர் யாருக்கும் அந்த கேப்பே கொடுக்கல. சிரிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தார். ஏன்னா அவர் அந்த முடிவு வந்து இவர் இன்னைக்கு எடுக்கல, 10 வருஷமா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. நான் சொல்ற தனி நபர், அவருக்கான எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவருக்கு மக்கள் மட்டும்தான் சப்போர்ட், வேற யாரை நம்பியும் அவர் வரல. அவ்வளவு ஒண்ணுதான்.